அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருணாச்சலா TN25 சேனல் யோகராம் பாபுஜி பேசுகிறேன். ஒரு சின்ன விஷயம், மன வருத்தமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். சர்க்குரு ஜக்கி வாசுதேவ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மனிதநேயமே இல்லாமல் ஒரு சக மனிதர், அவர் குரு இருக்கட்டும், அப்புறம் மீதெல்லாம் அப்புறம், சக மனிதருக்கு உடல்நிலை சரியில்லைன்னும் போது அந்த சமயம் பார்த்து அவரு அப்படி போயிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, அது பண்ணாரு, இது பண்ண தவறான விஷயங்கள் எல்லாம் போடக்கூடாது. நீங்கெல்லாம் மனிதர்கள் தானா? மனித நேயம் இருக்குதா? சக மனிதருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஒண்ணு வாழ்த்து தெரிவிக்கணும், இல்ல அவருக்காக பிரார்த்தனை பண்ணணும், இல்ல அவருக்காக கோவில்ல பூஜை கீஜை எதனா பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மள மாதிரி ரத்தமும் சதையுமா வாழ்ந்த மனிதர் ஒருத்தர். நான் மனதார அவரை பிரார்த்தனை செய்கிறேன். இறைவனோட அண்ணாமலையாரிடம் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றேன். அவர் உடல் சீக்கிரமாக மீண்டு எழுந்து வந்து எவ்வளவோ நல்லது செய்திருக்காரு. அவரு நிறைய மக்களுக்கு நல்லது செய்திருக்காரு. படிப்பு கொடுத்திருக்காரு, மருத்துவ வசதி கொடுத்திருக்காரு, மரம் வச்சிருக்காரு, யோகா சொல்லி கொடுத்திருக்காரு. நிறைய பேர் இன்னைக்கு ஆனந்தமா இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம். எல்லா மனிதர்களுக்குமே, மனித உருவில் இருக்க குருமார்கள் அனைவருக்குமே நோய் வர்றது சகஜம். இவரை காப்பாத்திக்க முடியல அப்படின்னா மனித உடல் யாது? அது இறைவன் மனித உடல்ல இறங்கி வேலை செய்யறான், அவ்வளவுதான். அது மனித உடல். எந்த மனித உடல்ல இறைவன் இறங்கி வந்தாலும் மனித உடலுக்குண்டான கர்மாவை அந்த மனிதன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. ரமணரும் அப்படிதான், அவர் கையில கேன்சர் வந்திருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் வந்திருக்கிறது, விவேகானந்தருக்கும் வந்திருக்குது, வேதாத்ரி மகரிஷியாவுக்கும் வந்திருக்கு. அனைவருமே, அனைத்து குருமார்களுக்குமே அவர்கள் நிறைய மக்களுக்கு நன்மை செய்ய செய்ய அவர்களுடைய கர்மா இவர்களை தாக்குகிறது. இதுதான் விஷயமே தவிர, நீங்க கேக்குறீங்களே என்ன ஆட்டம் அண்ணன், அதான் உனக்கு இதெல்லாம் மனித தன்மையாயாது? மனித நேயமா? அது மனிதனை மனிதனா பாருங்கயா. நீங்களும் சக மனிதர்கள் தான். நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? ரத்தமும் சதையும் நகவும் ரத்தமும் சதையும் எலும்புமா இருந்த ஒரு மனிதருக்கு உடல் சரியில்லைன்னா வருத்தப்படுங்க, அவரை வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். நான் வாழ்த்துறேன். சர்க்குரு ஜக்கி வாசுதேவ் ஐயா வாழ்க வளமுடன். சர்க்குரு ஜக்கி வாசுதேவ் ஐயா வாழ்க வளமுடன். சர்க்குரு ஜக்கி வாசுதேவ் ஐயா வாழ்க வளமுடன். நன்றி.